லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கால்லாம் விழ வேண்டாமா? இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொன்னாலே போதும். பொண்டாட்டிய கண் கலங்காம கண்ணுக்கு கண்ணா வச்சு பாத்துக்கணும்னு எல்லாம் தாலி கட்டும் போதே அவனுக்கு சொல்லி இருப்பாங்கம்மா. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவ உன்னை அடிச்சிருக்கான்ல, இனிமே பேச்சே இல்ல, செயல்தான். மன்னிப்பு கேட்கட்டும். இல்லம்மா, என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுமா. ஊரு முன்னாடி என் மான மரியாதை என்னமா வருது? மரியாதைன்னா என்ன? மீச வச்ச ஆம்பளைக்கு மட்டும் தானே நினைச்சிட்டு இருக்கியா? ஓ ஆம்பளத்தனத்தை இங்க வந்து காட்டாத. பொண்டாட்டி வேணும்னா அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. உன்னை என் பொண்ணாதான் நினைக்கிறேன். எப்ப அவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டானோ, அப்ப நீயும் அவன் கூட வாழ போக கூடாது. சபாஷ். சரி சரி, பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, கலைஞ்சு போங்க. ஏமா, இப்ப போன அம்மாவை பார்க்க முடியுமா? பார்க்கலாமா, போங்க. என்னம்மா, 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பிரிச்சு வச்சிட்டீங்களே. அவன் பொண்டாட்டி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அவங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ விட மாட்டேன். அம்மா, அம்மா, நான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அம்மா. அப்புறம் அம்மா என்னை கொன்னே போட்டுருவாங்க. என்னாச்சு? என்ன விஷயம்? அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு உங்க வீட்டுக்காரோட வீட்டுல வேலை செய்யறா. அங்க உங்க வீட்டுக்காரருக்கு 2வது கல்யாணம் பண்றத பத்தி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குமா. இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு என்னால உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியலம்மா. நான் தான் சொன்னேன்னு மட்டும் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. வட்டிக்கு பணம் வாங்க அம்மாவை பார்க்கணும். அதுக்கு தாமா நாங்களும் நிக்கிறோம். கூட்டமா நிக்காம கொஞ்சம் வரிசையில நில்லுங்க. நீங்க வாங்க. அம்மா என்கிட்ட சொல்லிருந்தாங்கன்னா நானே வண்டியில கொண்டு போய் விட்டுருப்பேன்லக்கா. அது திடீர்னு சாந்தாக்கா வந்தாங்களா, யாரோ தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனைன்னு கூப்பிட்டாங்களா, அப்படியே ஆட்டோல ஏறி கிளம்பி போயிட்டாங்க. ஆட்டோல போனாங்களா? ஆட்டோ சத்தமே கேட்கலையே. இதோ பாரு, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காரு 4 பார்சலுக்காக. கட்டிக்கிட்டு தானே இருக்கேன். அக்கா, அசோக் அண்ணா தான் வந்திருக்காரு. 2 பார்சல் தான் கட்டணும். நீ போய் கட்டிடு, நான் போய் பேசிட்டு வரேன். ஹாய்ண்ணா. ஹாய்மா. வாண்ணா, டிஃபன் சாப்பிடலாம். இல்ல சக்தி, பரவாயில்ல. ஆக்சுவலா எனக்கு டைம் இல்ல, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்பணும். நீ ஃபோன் பண்ணி தான் வந்தேன். என்னாச்சு சக்தி? இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்காக தான் உன்னை உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அம்மாவும் வெளியில போயிருக்காங்க, அதான் தைரியமா உன்னை நான் வர சொன்னேன். அவங்களால இந்த இடத்த நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா லீகலா நாம தான் ரொம்ப ஸ்ட்ராங்.
சக்தி சரண்யா தான். ஹலோ, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஏய் என்ன சொல்ற? உங்க அம்மா உங்களுக்கு பொண்ணு பாத்திருக்காங்களாமே, உண்மையா? சரண்யா நீ என்ன பேசுற? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? நான் கேக்குறதுக்கு மட்டும் ஆமா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல, எங்க அம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவங்க இது மாதிரி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ ஏன் குழப்பிக்கிற? நீங்க உடனே வாங்க. எங்க? என்ன உடனே கூட்டிட்டு போங்க. இப்பவே இங்க வாங்க அசோக். இப்ப என்னாச்சு? முதல்ல காம் டவுன். அழாத. அண்ணா என்ன? சரண்யா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. போதுங்க, என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டே நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க இப்பவே இங்க வாங்க. எங்க அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி என்ன கூட்டிட்டு போங்க. முடியலன்னா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் வாழ்க்கையை நடத்திக்கலாம். சட்டப்படி நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ப்ளீஸ் என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஐயோ சரண்யா, உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு வந்தா எங்க அம்மா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? முதல்ல உங்களை கன்வின்ஸ் பண்ணணும்ல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? ஒருவேளை உங்க அம்மா உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அப்போ என் நிலைமை? உங்க பேச்சு அவங்க கேட்கவே இல்லைன்னா அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே முடியாதா? நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? சரண்யா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க இப்பவே இந்த நிமிஷமே என்ன வந்து கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா இந்த சரண்யாவை நீங்க பார்க்கவே முடியாது. ஹலோ, அண்ணா என்னாச்சு? அழுதுட்டு இருக்கா. நான் இப்பயே போய் அவளை கூட்டிட்டு வரணுமா? யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல சக்தி. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஓவரா அழுதுகிட்டு இருக்கா. இப்ப நான் எப்படி அங்க போறது, என்ன பண்றது? அப்படியே நான் அங்க போனாலும் அத்தைக்கு என் மேல கோவம் கூடுமே தவிர கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. இப்ப சரண்யா கிட்ட எப்படி பேசி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல சக்தி. அம்மா நீங்க வாங்கம்மா. சரி ஐயா உள்ள வாங்கம்மா. ம் அம்மா. ஆமா வணக்கம். கூப்பிடுறேன். ம் யாரு? அம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா. என் பேர் மீனாட்சி. சாப்பாடு மெஸ் வச்சிருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்க? எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. கடனா கொடுத்தீங்கன்னா. கடன் வேணுன்றது சரிதாம்மா. அதுக்கு தானே எல்லாரும் வந்திருக்காங்க. கடன் ஏன் வேணும், எவ்வளவு வேணும்னு சொன்னாதானம்மா எங்களுக்கு தெரியும். எனக்கு ஒருத்தவங்க பணம் கொடுத்தாங்கம்மா. அத அவங்களுக்கே திருப்பி கொடுக்கலான்னு போனேன். வழியில ஒருத்தன் வந்து பணத்தை எப்படி எடுத்தான்னு கூட தெரியலம்மா. அப்படியே திருடிட்டு போயிட்டாமா. நான் போய் பேசிட்டு வரவானா? நீயா? ஆமாண்ணா, நீ கோர்ட்டுக்கு போ, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலா என் அத்தைக்கு உன் மேலேயும் கோவம் இருக்குல்ல. இப்போ உன்னை பார்த்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அவங்க என் மேல என்ன கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு அண்ணியை சமாதானப்படுத்தணும், அதுதான் முக்கியம். நான் போய் பேசுறேன்னா. ஆர் யூ ஷூர்? பக்கா ஷூர். அன்னைக்கு கோவில்ல என்னால தானே பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டோன்னா அது நல்லா இருக்கும். நீ கிளம்புனா நான் போயிட்டு வரேன். தேங்க்ஸ்மா. நீ அங்கே போனது எனக்கு கால் பண்ணு. நான் சரண்யா கிட்ட கண்டிப்பாக பேசணும். சரிண்ணா, நான் ஃபோன் பண்றேன். நீ கிளம்பு. கேர்ஃபுல் சக்தி. சரிண்ணா. அக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போகணும். நீ கொஞ்சம் மெஸ்ஸை பாத்துக்கிறியா ப்ளீஸ்? சரி, நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்து போயிட்டு வா. சரிக்கா. அம்மா விஷயத்த சொல்லுங்கம்மா. பணம் தான் இப்படி திருடு போயிடுச்சே. பணத்தை கொடுத்தவங்க இப்ப பிரச்சனை பண்றாங்க. பணத்தை கொடுக்கலன்னா வீட்டையும் மெஸ்ஸையும் காலி பண்ணி கொடுத்துடுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்கம்மா. என் மெஸ்ஸுக்கு வரவங்கெல்லாம் உங்களை பத்தி நிறைய தடவை பேசியிருக்காங்கம்மா. அதான் உங்களை ஒரு தடவை பார்க்கலான்னு வந்து கொஞ்சம் கடன் கொடுத்து தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கம்மா.
நான் சரியான நேரத்துல வட்டியை கரெக்டா கொடுத்துருவேம்மா நானு. சரி, பணம் எவ்வளவு வேணும்? 10 லட்சம்மா. எவ்வளோ? 10 லட்சம்மா. கோதண்டம், அம்மா ஏதாவது ஷூரிட்டி ஏதாவது கொண்டு வந்திருக்கியாம்மா? என்னது? அப்படின்னா என்னம்மா? அப்படின்னா ஜாமீன் கொடுக்க, அதாவது பணைய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, இப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்கம்மா. அப்படியெல்லாம் பணம் கொடுக்க முடியாது. உனக்கு கடன் கொடுக்க முடியாதுமா, நீ கிளம்பலாம். அம்மா முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா. உங்க வட்டி காசை நான் தராம போயிட மாட்டேம்மா. சரியான நேரத்துல நானே வந்து உங்களுக்கு கொடுத்துருவேம்மா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து முதல்லயே அடைச்சிருவேம்மா. நீங்க என்ன நம்பலாமா? நீங்க வேணும்னா எங்க மெஸ்ஸுக்கு யாரையாவது அனுப்புங்க. யார வேணும்னாலும் நீங்க கேட்டு பாருங்க, என்ன பத்தி சொல்லுவாங்கம்மா. மா, உன்னால பணத்தை கட்ட முடியுமா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. கடன்கிறது உனக்கு கொடுத்து உதவணுமே ஒழிய அதுவே உன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. தகுதிக்கு மீறி கடன் வாங்கினா சாகுற வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமை வந்துடும். சின்ன ஹோட்டல்னு சொல்ற, சொத்து பத்துன்னு எதுவும் இல்ல. கடன் வாங்கறதுக்கு நீ தனியா வந்திருக்கிறத பார்த்தா இந்த விஷயம் உங்க வீட்ல யாருக்கும் தெரியாத மாதிரி புரியுது. நீ கேக்குற பணத்தை திருப்பி கட்ட பெரிய பெரிய வியாபாரிகளை திணறுவாங்க. உன்னால எப்படி முடியும்? உன்னால முடியாதுமா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் வேற யார்கிட்ட போய் இவ்வளவு பணத்தை கேட்பேன்? அம்மா, எனக்கு யாரையுமே தெரியாதுமா. என் வாழ்க்கையில யார் முன்னாடியும் போய் இப்படி கடன் கேட்டு நின்னதில்லை. இப்படி புல்லட்ல அப்படியே டுபு 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 டுபுன்னு போறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமாண்ணே. அண்ணே, நான் ஓட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்னென்ன யோசனையில இருக்க அண்ணே? ஓ, நான் உன் கூட வர்றத அண்ணி பாத்துருவாங்கன்னு தானே நீ பயப்படுற? பயப்படாதானே. கூடிய சீக்கிரத்திலேயே அண்ணி கிட்ட நான் நல்ல பேர் வாங்கி காமிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. டேய், அது இல்லடா, அந்த நீதிமணி தான் மீனாட்சியோட புருஷன்னு பத்திரத்துல இருக்கு. அப்ப நீதிமணி தானே ஆளோட அப்பா. அப்புறம் ஏன்டா அவன் அவங்க கிட்டே எதிரி மாதிரி நடந்துக்கிறான்? அதுதான் எனக்கு சுத்தமா புரியல. அண்ணா, இதுல புரிய என்னன்னு இருக்கு? சொத்து நல பிரச்சனைன்னு வந்துட்டாலே புருஷன் பொண்டாட்டி சொந்தம் பந்தம் எல்லாமே வேற வேற தானே. நாம பார்க்காத கேஸா சொல்லுனே. ஏய், அதுக்குன்னு என்னாலலாம் இதை ஈஸியா எடுத்துக்க முடியாது. அண்ணா, ஈஸியா எடுத்துக்காதண்ணே. அண்ணி கிட்ட நான் நல்ல பேர் வாங்கியே ஆகணும். அதனால இந்த கேஸை நாம தான் டீல் பண்ணி ஆகணும். ஆனா இந்த திடீர்னு மட்டும் வேண்டாம் அண்ணா. நானே வைக்கிறேன் இந்த நீதிமணிக்கு பெரிய ஆப்பு. அம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கம்மா. ரொம்ப கழுத்துல கத்தி வைக்கிற அளவுக்கு ஒண்ணும் புரியாம தெரியாம தான் நான் இப்ப ஓடி வந்தேன். என்ன பத்தி உங்க மெஸ்ல எல்லாரும் பேசுறாங்கன்னு சொன்னேன்ல. என்ன பத்தி எல்லாரும் நல்ல விதமாவா பேசுனாங்க? இப்ப இந்த வட்டி பணத்தை ஒருத்தன் ஒழுங்கா குடுக்கலன்னு வச்சுக்கேன், ஆளை விட்டு அடிப்பா. அதுக்கும் அவன் சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கேன், வீடு தேடி வந்து சட்டுமுட்டு சாமான எல்லாம் தூக்கி வெளியில எரிஞ்சிருவா. அந்த மாதிரி மனித உருவத்துல நடமாடிட்டு இருக்க ராட்சசி அவன். அவங்க எத்தனை பேர் எங்களை எதிரிங்களா பாக்குறாங்க, கெட்டவங்களா ஆக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? அவங்க எல்லாம் அப்படிதான். பொய் சொல்லியோ இல்ல பொய் பத்திரத்தை காட்டியோ பொய்யா அழுதோ அவங்க நிலைமைய மீறி என்கிட்ட வந்து கடன் வாங்குவாங்க. நாங்க பணத்தை திருப்பி கேட்டா எங்களையே தப்பா பேசுவாங்க, இல்லாத நாடகம் எல்லாம் ஆடுவாங்க. ஆனா அவங்க என்ன நாடகம் ஆடினாலும் அதை எப்படி வசூல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். என்னமோ தெரியல, ஆனா உனக்கு அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லம்மா. நீ கிளம்புமா. அம்மா, திரும்ப திரும்ப உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறேனேன்னு நினைச்சிடாதீங்கம்மா. நான் குருவி மாதிரி பணத்தை பார்த்து பார்த்து சேர்த்து வச்சு எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க பணத்தை நான் கொடுத்துடுறேம்மா. சத்தியமா சொல்றேன். சொன்னா புரிஞ்சுக்கோமா. ஜாமீனுக்கு ஏதாவது பத்திரம் கித்திரம் கொடுத்திருந்தா கூட நான் ஏதாவது யோசிச்சிருப்பேன். இப்ப எந்த நம்பிக்கையில நான் உனக்கு பணம் கொடுப்பேன்?
கோதண்டம்? அம்மா இவ்வளவு சொல்றாங்கல்ல, கிளம்புங்கம்மா. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கம்மா. நீங்க முதல்ல கிளம்புங்கம்மா. என்னங்க 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 ஐயா. என்னாச்சுங்க? கோதண்டம், அம்மா. டாக்டருக்கு போன போடு. சரிங்கம்மா. ஐயா, வெற்றி வெற்றி. அம்மா இருங்கம்மா, இருங்க, பயப்படாதீங்க. இத பாருங்க அம்மா, அவர் வாயில ஒரு ஓரமா பருக்க இருக்கு பாருங்க. என்னங்க அப்படின்னா தொண்டையில பருக்க சிக்கிடுச்சு. அதான் அம்மா, நீ போய் ஒரு சொம்புல தண்ணி ஊத்தி கலங்க. சீக்கிரமா வாமா. வாங்க ஐயா. ஐயா ஐயா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அம்மா சீக்கிரம் வாமா. வா 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 வா, கொண்டா ஐயா. காட்டுங்க. ஒண்ணும் இல்ல. ஐயா துப்புங்க. மெதுவா மெதுவா. ஏய் 100 ஆயிசுடா. அண்ணா, அந்த நாசமா போன நீதிமணிக்கு எதுக்குன்னா 100 ஆயிசு. அவன் ஏன்னா இங்க வரான்? டேய், உங்க அண்ணிடா. அண்ணியா? ஐயோ, அப்பா தப்பிச்சேன். அண்ணா, இன்னும் என்ன நின்னுட்டே இருக்க? கிளம்பு, நான் போலாம். இதோ இதுக்கு தானே உன்னை கூட வச்சிருக்கிறது இல்ல. இதுவே இந்த இடத்துல திடீர்னு இருந்திருந்தா போங்கண்ணே, போய் அண்ணியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான்டா. அவனுக்கு என்ன தெரியும் தாடி ஒட்டுமிச வைக்கிற கஷ்டம்லாம். அண்ணே, எங்கட போற? ஃபாலோ பண்ணு முடிவே பண்ணிட்டியா? நான் மறந்துக்கிறேன். ஒன்னும் இல்லம்மா, பயப்படாதீங்க. சாதம் கொஞ்சம் வெறையா ஆயிடுச்சு, அதான் தொண்டையில சிக்கிடுச்சு. உப்பு தண்ணி கொடுத்தோம்ல, எல்லாம் வெளியில வந்துருச்சு. என்னங்க இப்ப எப்படிங்க இருக்கு? எல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப பரவாயில்லைங்களா ஐயா? நீங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல நான் தான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன். அது என்னோட தப்பு தாங்க. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். வரட்டுமாம்மா? வரேயா? பாத்துக்கங்கம்மா. ஐயாவை பத்திரமா பாத்துக்க. ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னம்மா? சொல்லுங்கம்மா. நான் பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கலாம். ஆனா நீ அப்படி பண்ணல. தேவையான நேரத்துல எனக்கு உதவி செஞ்சிருக்க. இந்த கடனை நான் எப்படி தீர்க்க போறேன்னு எனக்கு தெரியல மீனாட்சி. ஐயோ, என்னம்மா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நீங்க எனக்கு கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. கடன் கொடுத்தா நான் கஷ்டப்படுவேன்னு தானே சொன்னீங்க. அதுவும் சரிதானேம்மா. ஆனா அம்மா, நீங்க சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு கடன் வாங்கி பழக்கமே இல்லம்மா. வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்களோட நினைப்பும் நீங்க சொல்றதும் உண்மைதான். நான் திருப்பி கொடுப்பேனா இல்லையான்னு சந்தேகம் இருக்கத்தானே செய்யும். அதுக்காக என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் இப்படி கஷ்டப்படும் போது நான் எப்படிமா சும்மா போறது? எனக்கு ஒருவேளை ஒரு அண்ணன் இருந்தா நான் இப்படித்தான் விட்டுட்டு போயிடுவேனா கஷ்டப்பட? என்னமோ தெரியல, அவரை பார்த்தா எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தோணுச்சு. இப்ப சொன்னியே, அதுதான் பெரிய மனுஷங்களோட பேச்சுங்கிறது. பெரிய வார்த்தைய நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட மீனாட்சி. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. ஏய் இருமா, இங்க பாரு. கஷ்டம்னு வரும்போது சொந்தக்காரங்களை கவனிக்காத இந்த காலத்துல நீ கஷ்டத்துல இருந்தும் இன்னொருத்தங்க கஷ்டப்படும் போது உதவி பண்ணியே, உன்னோட இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு மீனாட்சி. கடன் கேட்கும் போது ஜாமீன் கேக்குறது நம்பிக்கைக்காக ஏதாவது இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான். ஆனா என் கண்ணு முன்னாடியே என்ன நம்ப வச்சிட்டியே மீனாட்சி. இந்த நடத்தைய தாண்டி எனக்கு வேற எந்த ஜாமீனும் தேவையே இல்ல. என் வீட்டுக்கு வந்துட்டு
எங்களுக்கு உதவி பண்ணிட்டு நீ கஷ்டத்தோட போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல மீனாட்சி. நீ கேட்ட பணத்தை நான் கண்டிப்பா தரேன், வாங்கிட்டு போ. நிஜமாவாமா? கோதண்டம், அம்மா, மீனாட்சி கேட்ட 10 லட்சத்தை கொடுத்து அனுப்பு. சரிம்மா. உன் வார்த்தையை நீ காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ, நிச்சயமாம்மா. அப்புறம் அம்மா, ஒரு தடவை நீங்க எங்க மெஸ்ஸுக்கு வந்து பாத்துட்டு போங்க. உங்களுக்கும் தெரியணும்ல நான் எங்க இருக்கேன்னு. கண்டிப்பா வர மீனாட்சி.